ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஒருவேளை இந்த நாளில ஆண்டவரோடு கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பேன்னு சொல்ல நோக்கம் என்ன? ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டு வாக்கு பண்ணினார். ஒருவேளை உலகம் நம்மளை ஆகாதென்று தூக்கி வீசலாம். ஒருவேளை நம்மளை சொந்த பந்தமோ அல்லது சமுதாயத்தில் இருக்கிற மக்களோ அல்லது நம்மளோடு கூட பழகினவர்களோ நம்மளை ஒதுக்கி வைக்கலாம், நம்மளை தனிமையை விடப்படலாம். ஒருவேளை தனிமையை பார்த்து நம்ம ஏங்கி கொண்டிருக்கலாம். நான் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கிறேனே, நான் தனித்து விடப்பட்டவளாய் இருக்கிறேனே, நான் தனித்து நிற்கிறேனே, நான் ஏன் இந்த உலகத்துல இருக்க வேண்டும்? உபத்திரவம், பாடு, அனைவரால் புறக்கணிக்கப்பட்டு அனைவரால் தூக்கி எறியப்பட்டு ஒரு தனிமையை போய் நடந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில யாரு கூட இருப்பா? நம்பினவர்களா என்னை ஏமாத்திட்டாங்களே, நம்பினவர்கள் என்னை கைவிட்டாங்களே, எல்லா மனுஷன புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, ஆகாது ஒதுக்கப்பட்ட நிலைமையில நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி அந்த நிலைமையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்தா சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, நீ தனித்து விடப்படல, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ நினைக்கலாம் நான் தனித்து நிற்கிறேன், என் கூட யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லையே. ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் இந்த சூழ்நிலையில் நடந்து வந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர்ல நானு, உனக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தரல்ல, இம்மட்டுமா உன்னை பாதுகாப்பா வச்சிருக்கிறல்ல, நீ தனிமைன்னு நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கடைசி வரைக்கும் நடத்துகிற ஆண்டவர், உன்னை கடைசி வரைக்கும் உன்னை கொண்டு செல்லுகிற, கடைசி வரைக்கும் உன்னோடு கூட பயணம் செய்கிற ஆண்டவர், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? நீங்களும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டு உணர்த்துகிறார். ஒரு சகோதரி நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, இந்த வீடியோவை நீங்க பார்க்குறீங்க, நீங்க தனித்து விடப்பட்டு போய் காணப்படுறீங்க, தனித்து தள்ளப்பட்டு காணப்படுறீங்க, உங்க குடும்பத்துக்கு உங்க ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, குடும்பத்தை நீங்க தனிமையை போல உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு பேசுகிறார், என் அன்பு மகளே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். எல்லாரும் உலகம் உன்னை பகைக்கலாம், உலகம் உன்னை வெறுக்கலாம், உலகம் உன்னை தூக்கி வீசலாம், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருந்து அவனை பலப்படுத்துகிற ஆண்டவர், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். உன் கூட இயேசு இருக்கார் மகளே, நீ பயப்படாத. நம்மளை ஆண்டு ஒருபோது கைவிடுகிற ஆண்டவர் இல்ல, நம்மளோடு கூட பயணம் செய்கிற ஆண்டவர், நம்மளோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மளோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில தனித்து விடப்பட்ட நிலைமையில, ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில, ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற அன்பு மக்களுக்காக நான் செபிக்கிறேன். நீ கூட இருக்கிற ஆண்டவர், நீ கூட உதவி செய்கிற ஆண்டவர், எங்களோடு கூட நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிற, உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் கூட இருங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.